ஹலோ ஆல் வணக்கம். பீடா ஒரு புது லுக்கோட வந்திருக்கீங்க. வெல்கம். அதாவது 2007 மகேந்திர சிங் தோனி அரசியல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ப்ரீவியூ ஃபோர்த் T20 இன்டர்நேஷனல் சீரிஸ் வந்து ஒரு இந்தியா டாமினேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இனிஷியலா ஒரு நல்ல கம்பேக் இங்கிலாந்துக்கு ஃபோர்த் T20 பூனேல. அதை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? உங்க அரசியலை பத்தி பேசிட்டு அதை சொல்லுங்க. இல்ல இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்காக ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பண்றோம். இந்த ஆஷோட எப்பவுமே ஸ்டுடியோல போய் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு நிறைய ஒரு பல்சேட்டிங் கேரக்டர்ஸ்லாம் வந்து பண்ண போறேன். அதனால நிறைய மிமிக்ரி ஸ்கில்ஸ், இந்த பாட்டு பாடுறது அந்த கேரக்டர் மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ போயிட்டு ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் கேக்குறீங்களேயா விக்கு விக்குன்னு. இருக்கிறது ஒன்னே ஒண்ணு முடியுதாயா, மத்த எல்லாம் போயிடுச்சியா உடம்புல? அதனால அது சொல்லாதீங்க. ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி T20 அப்படியே துண்டு போட்டு அடிச்சீங்க. எனக்கு என்னமோ ராஜ்கோட்ல இங்கிலாந்து தான் ஜெயிக்க போறாங்கன்னு யூ நெயில்ட் இட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இப்போ வந்து புனேக்கு போறாங்க. அதான் நான் சொல்றேனே, இப்போ 2 T20 ஜெயிச்சுட்டு இப்ப ஃபோர்த் T20யும் இல்ல பீடாக் இங்கிலாந்து தான் நீங்க சொல்லி, நீங்க சொல்லதை அவங்க கேட்டு ஓகே ராசா நாங்க இதை பண்றோம் அப்படின்னு பண்ணிட்டு ஜெயிச்சாங்கன்னா மொமெண்டம் வில் பி வித் இன் இங்கிலாந்து. மும்பை இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி 50-50. ஐ வுட் ராதர் சே இங்கிலாந்து will have a little bit of edge based on the conditions. இந்தியா ஹேஸ் டு ட்ரை அண்ட் க்ளோஸ் சீரிஸ் அவுட் இயர். ஸோ இங்க கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ரொம்ப ஹை ஆல்டிடியூடு. இப்போ வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஐஸ்லாம் கொஞ்சம் வந்து ஹை ஸ்கோரிங்கா போச்சு இந்த வேர்ல்ட் கப் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்க வந்துட்டு 4 T20 மேட்சஸ் தான் ஆடி இருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஒரு வென்யூல எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா எட்ஜ் எந்த பக்கமும் இருக்காது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து கடைசி 10 மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டொமஸ்டிக் T20 கம்பைன்ட் ஐபிஎல் பாத்தீங்கன்னா 5 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 5 மேட்ச் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க. நத்திங் டு ரியலி சூஸ். இப்ப இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 167 தான், ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 154 தான். அதே மாதிரி நீங்க வந்துட்டு இந்த டொமஸ்டிக் லீக்ஸ் ஐபிஎல் கடைசி 10 மேட்ச் பாத்தீங்கன்னா இட் இஸ் 172-168. என்ன ரீசன்ன்றதை நம்ம சொல்லிடுறேன். ஈவன் தோ வி ஆர் சேயிங் தட் இட் இஸ் கோயிங் டு பி குட் பிச் டு பேட்னு. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் கடைசியா இங்க ஆடின T20ல ஸ்ரீலங்கா வந்து 206 ஃபார் 6 இந்தியாவோட 2023ல சர்ப்ரைஸ் இந்தியா ஆக்சுவலி. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் சேம் மேட்ச் தான். இந்தியா ரிப்ளைட் வித் 190 ஃபார் 8 சேசிங் 206 இன்ஸ்பைட் ஆஃப் டியூ ஆன் அ குட் பிச். அதே மாதிரி ஹையஸ்ட் சேஸ்ன்னு பாத்தீங்கன்னா 158 ஃபார் 5 இன் 17.5 ஓவர்ஸ். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து லாங் வே பேக். அதனால இங்க வந்துட்டு நீங்க ஒரு 220 230 வரலாம். அது எப்படி நீங்க அந்த பேட்டர்ன் எப்படி போவீங்கன்னா, பவர் பிளேல விக்கெட்டு கொடுக்க கூடாது. இங்க வந்து கொஞ்சம் அலையும் அங்கேயும் இங்கேயும் பாலு, விக்கெட் ஹார்டா இருக்கும். பவர் பிளேல 45 ஃபார் 1, செகண்ட் பேஸ்லயும் 30 ஃபார் 1. நீங்க 10 ஓவர்ல 75 ஃபார் 2 ஒன் செட்டில்டு பேட்ஸ்மேன் இருந்தா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அங்கேருந்து நீங்க அட்டிக்க ஆரம்பிக்கணும். அங்க வந்து ஒரு 50 ரன் டேக் யூ டு 125. கடைசி 5 ஓவர்ல 65 ரன் வந்துடும், 190. இந்த தியரியை எடுத்தோம்னா 190க்கு மேலேயே வந்துடும். அதை விட்டு நீங்க எடுத்தோடனே வந்து பவர் பிளேல விக்கெட் கொடுத்தீங்கன்னா யாராலையுமே உங்களை காப்பாற்ற முடியாது. இப்ப பாருங்க, இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆண்டதுல பேஸ் போலர்ஸ் 33 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 18 விக்கெட் எடுத்திருக்காங்க. பேஸ் பாலர்ஸோட எக்கானமி 8.04, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.26. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட எக்கானமி மோர் தென் பேசுங்க போது இங்கிலாந்து bowling will not have a problem just having ஆதில் ரஷீதின் and who is bowling absolutely magnificently. அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க, பவர் பிளேல ஃபாஸ்ட் பாலர்ஸ் 88% விக்கெட் எடுத்திருக்காங்க. நான் சொல்ற ஸ்டாட்ஸுக்கு எப்படி போகுதுன்னு. மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து 51% விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்லைட்லி மோர் தென் பேஸ் போலர்ஸ், தட் இஸ் ஃப்ரம் ஓவர்ஸ் நம்பர் 7 to 15. டெத்துல பாத்தீங்கன்னா பேஸ் போலர்ஸ் 67, ஸ்பின்னர்ஸ் 33ங்கும் போது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் யூ ஷுட் நாட் அலோவ் them டு செட்டில் டவுன் இன் பவர் பிளே. அப்படி செட்டில் ஆக விட்டுட்டீங்க உங்களுக்கு கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. இப்ப இந்தியாவோட பிளேயிங் லெவல் நீங்க கேட்பீங்க. நான் எதிர்பார்க்கிறேன், போன தடவை வந்து சொன்னோம் சரி அதே பிளேயிங் லெவல கொடுத்துருவாங்க ஒரு சான்ஸ் ஜூரலுக்குன்னு. துருவ் ஜூரல் நம்பர் 8 ஆடி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவம் துபே ஹேஸ் டு கம் இன் ஃபார் him. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் ஹேஸ் டு கம் இன் பிளேஸ் ஆஃப் ஈதர் பிஷ்னாய் ஆர் வாஷிங்டன் சுந்தர். ஒருத்தருக்கு பதில வந்தே ஆகணும். இவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஓகே வாஷிங்டன் சுந்தர் மைட்
give you that edge with the batன்றதுனால வாஷிங்டன் சுந்தருக்கு போகலாம். That doesn't have any consequence with the analysis what they ended up with. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பிளேயிங் லெவன் எப்படி அவங்க போவாங்கன்னா, சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், முகமது ஷமி, ஹர்ஷதீப் சிங் அண்ட் வருண் சிவி. அன்பார்ச்சுனேட்லி ராமன்தீப் சிங் ஹேஸ் டு வெயிட். ஒருவேளை சிவம் தூபே சான்ஸ் கொடுத்து ஆடல அப்படின்னா ராமன்தீப் நெக்ஸ்ட் கேமுக்கு வரலாம். ஹர்ஷித் ராணாவும் பாத்தீங்கன்னா இப்ப ஷமியும் உங்களுக்கு இவரும் இருக்கும்போது, ஹர்ஷதீப் சிங் இருக்கும்போது, வித் ஹர்திக் பாண்டியா பேக்கப் தேர்ட் சீமர் ஹஸ் காட் நோ சான்ஸ் டு பிளே. இப்ப இங்கிலாந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் நவ் தே வில் ஃபீல் இங்க அவங்களுக்கு இந்த ரெண்டாவது ஸ்பின்னர் தேவையே படாது. திருப்பியும் ஒரே ஒரு கன்ஃபியூஷன் ஆர் கால் தே ஹேவ் டு மேக் இஸ் ஆர் தே கோயிங் டு கெட் பேக் த ஃபிட் அண்ட் ஆஃப் ஜேக்கப் பெத்தல் இன் பிளேஸ் ஆஃப் ஜெமி ஸ்மித். ரெண்டு சான்ஸை அவர் வந்து பாழ் பண்ணிட்டாருங்கும் போது அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன்னா, பென் டக்கெட், ஃபெல் சால், ஜாஸ் பட்லர், ஹாரி புரூக், ஜேக்கப் பெத்தல், லியம் லிவிங்ஸ்டன், ஜெமி ஓவர்டன், பிரைடன் காஸ்ட், ஆதில் ரஷீத், ஜெஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் மார்க்வுட். இப்ப இங்க எச்சினீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 ஓவர்ல 45 சேஃபா ஆடுற டீம் ரெண்டுமே கிடையாது. ரஞ்சுவும் அடிக்கிறாரு, அபிஷேக்கும் அடிக்கிறாரு, கையும் அடிக்கிறாரு, இங்க டக்கட் அடிக்கிறாரு, சால்ட் எல்லா பாலும் அடிக்கிறாரு. பட்லர் தான் கொஞ்சம் பார்த்து ஆடுறாரு போது அதுல எந்த பெரிய எட்ஜும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பீஃப் அப் ஜாப்னு பாத்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து போத் பேட் டீப். இப்ப நான் சொல்ற தியரி படி சிவம் துபே உள்ள வரணும். சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் இஸ் ஹெல் ஆட் ஆஃப் பேட்டிங். அங்க பாத்தீங்கன்னா ஹாரி புரூக், ஜேக்கப் பெத்தல், லியம் லிவிங்ஸ்டோன், இப்ப ஃபார்முக்கு வந்திருக்கிற லியம் லிவிங்ஸ்டோன், ஜெமி ஓவர்டன், பிரைடன் கார்ஸ், Rashid can bat, Archer can bat, Wood can bat. That's what they showed with the 23 runs. Important partnership. It's really sealed the game for them. போது இதுலயும் எட்ஜ் கிடையாது. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசா இப்ப சீனுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஸ்பின் எட்ஜின்னு சொல்ல மாட்டேன். மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் திங் இங்க என்னன்னா, இங்க டாக்கிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல 8 overs ஆஃப் த கேம் which team is better than the other team in terms of batting is going to win the game. அப்படிங்கும்போது இங்க பாத்தீங்கன்னா ஐ வுட் ராதர் சே ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஷமி அவங்க ரெண்டு பேரும் இந்த புனே பிச்சில் பர்டிகுலர்லி இஃப் இந்தியா போல் ஃபர்ஸ்ட் கேன் கிரியேட் மோர் டேமேஜ். ஏன்னா டக்கட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஹை ரிஸ்க் பிளேயரு, சால்ட்டும் வந்து அன்பார்ச்சுனேட்லி 3 மேட்சும் அடிக்கல. இட் ஆல் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஜாஸ் பட்லர் who's due for a fail. That's what call as law and averages. அங்க பாத்தீங்கன்னா சஞ்சு இஸ் டியூ டு ஸ்கோர் பிக் ரன்ஸ். அபிஷேக் 20 அடிக்கிறாரு. இங்க இந்த 5 ஓவர் தாண்டாருன்னா பதம் பார்த்துருவாரு. சூரியகுமார் யாதவ் இஸ் ஆல்சோ டியூங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல டென்ட் கிரியேட் பண்ற ஒரு போலிங் அட்டாக், ஈவன் தோ இங்கிலாந்து ஹஸ் காட் மோர் ஸ்ட்ராங்கர் ஃபாஸ்ட் போலர் தேன் இந்தியாங்கும் போது இந்த லென்ஸ் ஃபுல்லர் லென்ஸ் போடுற ஹர்ஷதீப் சிங்கும் சரி, ஹர்திக் பாண்டியாவும் சரி, முகமது ஷமியும் சரி, ஐ திங்க் வி கிரியேட் மோர் டென்ட் அலாங் வித் வருண் சக்கரவர்த்தி இந்த லேட் எண்ட் ஆஃப் 5th or 6th ஓவர் இன் பவர் பிளேன்றதுனால இந்தியா வில் அகெயின் கோ வித் வெரி வெரி ஸ்லெண்டர் எட்ஜ் ஆஃப் 51-49. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா, இல்ல போன தடவை சொன்ன மாதிரி ஐயா இது இல்லையா, இது இந்த தடவையும் வந்துட்டு இங்கிலாந்து தான் ஜெயிக்கும், சீரீஸ் டிசைடர் வந்து உங்களுக்கு மும்பைல தான் டிசைட் ஆகும்ன்றீங்களா? அப்படிடா, எனக்கு என்னமோ இந்தியா இங்கே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தோணுது. பூனேல வந்து சீரீஸை இந்தியா ஜெயிச்சு 3-1 அப்படின்னு போயிடும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லெண்டர் எட்ஜ் நான் ஒத்துக்கிறேன். எஸ்பெஷலி இஃப் தே பிரிங் பேக் ஹர்ஷ்தீப் சிங், கண்டிப்பாக டெஃபினெட்லி தே வில் ஹேவ் த ஏஜ் டு கோ ஆல் த வே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாங்க லாஸ்ட் கேமில். ஐம் ஷூர் தே வில் ரெக்டிஃபை திஸ் கேம். அப்படியே ஃபேண்டசி என்னென்னு சொல்லிடுங்க. அதான் சொல்றேனே சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், நாட் சம் கைண்ட் ஆஃப் பிளண்டர், ஜஸ்ட் அ டெசிஷன் மேக்கிங். குரு ஜீரோல அங்க பேக் பண்ணதை வந்துட்டு ஐ ரியலி அப்ரிஷியேட். ஒரு மேட்சா உனக்கு கொடுத்தா ஒரு மேட்ச்ல வந்து உன்னை நான் டிசைட் பண்ண முடியாது, இன்னொரு மேட்ச் கொடுக்குறாங்க. இட் இஸ் வெரி குட். நவ் இட் இஸ் டைம் டு ரியாக்ட். வி ஷுட் நாட் அலோவ் them to go to the series decider, which decides it on the 5th மேட்சுங்கும் போது இந்த தடவை அவங்க கரெக்டா பண்ணணும். நான் எந்த சேஞ்சும் பண்ண போறது இல்ல. போன தடவை நான் ஹர்ஷதீப் சிங் சொன்னேன், அன்பார்ச்சுனேட்டா அவர் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. திருப்பி அதே 5 பிளேயரை நான் எடுக்க போறேன். தட்ஸ் கோயிங் டு பி ஆதில் ரஷீத், திலக் வர்மா, வருண் சக்கரவர்த்தி, ஜாஸ் பட்லர் அண்ட் ஹர்ஷதீப் சிங். சஞ்சு சாம்சனை எடுக்காதீங்க, அவர் செஞ்சுரி அடிக்கட்டும். அபிஷேக் சர்மால இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அபிஷேக் சர்மா எடுக்க மாட்டேன் போங்க. நான் வந்து போன தடவை ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்தேன், விக்கெட் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பிரைடன் கார்ஸும் பண்றாரு, விக்கெட்டும் எடுக்கிறாரு, கொஞ்சம் யூஸ்ஃபுல் ரன்ஸ் அடிக்கிறாரு கீழே. லிவிங்ஸ்டனும் வந்து ஒரு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு 20 ரன் அடிக்கிறாரு. ஸோ இங்கிலாந்து இந்த 3 பேர், பிரைடன் கார்ஸ், லியாம் லிவிங்ஸ்டனு, ஜோஃப்ரா ஆர்ச்சர்.
சூரியகுமார் யாதவ் அன்ஃபார்ச்சுனேட்லி அடிக்கிறது இல்லை. ஹர்திக் பாண்டியா எடுக்கலாம், எப்படியா இருந்தாலும் நியூ பால் எடுக்காட்டி கடைசியில் அந்த 19வது ஓவர் போட்டு ஒன்று எடுத்துடுறாரு. ஒரு 15-20 ரன் வந்துடுது. ஸோ ஹர்திக் பாண்டியா மிஸ் பண்ண முடியாது. அக்சர் பட்டேல் நான் விட மாட்டேன். 3 ஓவர் போட்டு ஒரு விக்கெட்டு, ஒரு 12 ரன் அடிச்சார். 35 பாயிண்ட் 40 பாயிண்ட் எப்படியும் வந்துடும். ஸோ அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, பிரைடன் கார்ஸ், ரியாம் லிவிங்ஸ்டன், கடைசியாக ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இதுதான் என்னோட 5 பீடா. கடைசி பிக்கை வந்து வியூவர்ஸே அவங்களே அபிஷேக்கோ சஞ்சுவோ எடுத்து என்னமோ ஆகிக்கிட்டோம். கேப்டன் வைஸ் கேப்டன் அதையும் அவங்க போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய இது. நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. பிளேயிங் 11 காம்பினேஷன் கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. இந்த மேட்ச்க்கு உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? இப்ப இன்னொன்னு சொல்றேன், இங்கிலாந்து இஸ் டியூ டு வின் அ டாஸ். இந்தியா 3 மேட்சும் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிதான் லா அண்ட் ஆவரேஜஸ் போகும். இப்ப இந்தியாவை உள்ள போட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்னே ஒண்ணு யோசிப்பாங்க. ஓ, பயங்கர ஹை ஆல்டிடியூட், அடிச்சா பால் போயினே இருக்கும், டியூ வந்துரும், 220 வேணுமாமா அப்படின்னு முதல் 8 ஓவர்ல விக்கெட்டை கொடுத்தீங்கன்னா மேட்ச் கிலோஸ். இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க ஆடுறாங்கனால என்ன பண்ண, நான் திருப்பியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் 4 ஓவர் ஆடும் பால் நியூ பால்ல. அதுக்கப்புறம் பயங்கரமா உங்களுக்கு பியூட் 10 ஓவருக்கு அப்புறம் நிறுத்தவே முடியாது. லெப்ட் ரைட் சென்டர் ரன்னு வந்துனே இருக்குன்றதுனால இங்க 8 ஓவர்ல ஒரு 55-60 வந்தா கூட வித் ஒன் டவுன். நான் திருப்பி சொல்றேன், இந்தியா 60 for 1 in 8 ஓவர்ஸ்னா 200 அடிச்சிருவாங்க. இந்தியா 200 அடிச்சாங்கன்னா டியூ வரும். பேட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். பேட்டிங் செகண்ட், அதையும் சொல்றேன், இந்தியா வில் வின். 190 இந்தியா அடிச்சாலே இந்தியா ஜெயிச்சிருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு ஒரே பயம் என்னன்னா, அவன் டாஸ் வின் பண்ணி உள்ள போட்டா நான் எக்ஸார்பிட்டா யோசிக்கிறேன், ஜஸ்ட் பேட் them அவுட் ஆஃப் த கேம். 220 போறேன், அந்த மாதிரி போக கூடாது. கடவுளை டூ நான் டுவெண்ட்டிலாம் பார்த்தி இல்லை, 280 போறேன்னு போவாங்க. என் கடவுளை நான் பார்த்திக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அபிஷேக் சர்மா 11 ஓவர் ஆடினார்னா 120 இருக்கு. அந்த சேம் திங் இஸ் அப்ளிகபிள் டு சஞ்சு சாம்சன். இப்பயே சொல்லிடுறேன், ஒன் ஆஃப் த ஓபனர்ஸ் பேட் 10 or 11 ஓவர்ஸ். 2 பேர்ல ஒருத்தர் 120 அடிக்கிறாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க திருப்பியும் ஒரே ஸ்ட்ராட்டஜிக் தான் வருவாங்க. இங்கதான் போட பார்ப்பாங்க 2 ஃபீல்டரை வச்சுன்னு. எப்படி சஞ்சீவ் சாம்சன் இஸ் கோயிங் டு ட்ரை அண்ட் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் தட் இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட். ஒரு கிரேட் திங் என்ன அப்படின்னா, நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த தடவை சீரீஸ் முடிஞ்சிரும்னு. தட் இஸ் ஒன் திங் ஐ ரியலி ட்ரஸ்ட். அண்ட் பிஃபோர் வி க்ளோஸ், ஒன் மோர் திங் ஐம் டெல்லிங் யூ, விச் டீம் இஸ் கோயிங் டு பி பெட்டர் தேன் த அதர் டீம் இன் பேட்டிங் ஆஃப்டர் 8 ஓவர்ஸ் இஸ் கோயிங் டு வின். பார்ப்போம் என்ன நடக்க போகுது. நம்ம சொல்ற பிளேயிங்கோட மாத்துறாங்களா என்னன்னு. We will come back again and review it, whether India has closed out the series or England is still alive on a high-scoring Pune affair. Until we come back and entertain you with that episode for your very own Octopus. Thanks a lot and bye-bye.